Hello everyone, welcome back to my channel Bhuvana vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே சிம்பிளான prawn curry. இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 1/4 கிலோ எறா எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு வெறும் உப்பும் மஞ்சள்தூளும் போட்டு மேரினேட் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 4 கிராம்பு, ஒரு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ 2 வெங்காயம் நல்லா கட் பண்ணி இது மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். இதெல்லாமே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 2 தக்காளி இதை மாதிரி பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் கட் பண்ணியும் சேர்க்கலாம். ஆனால் பேஸ்ட் பண்ணி சேர்த்திங்கன்னா குக் பண்ணுற டைம் நம்மளுக்கு கம்மியாகும். இந்த தக்காளி நல்லா வதக்கிட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். மூடி போட்டு 5 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். முதல்லே நம்ம தண்ணி சேர்த்தோன்னா இந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ தக்காளி நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு, எல்லா மசாலாவும் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்க்குறேன். கிரேவி உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்தேன். இப்போ ஒரு 1/4 கப் தண்ணி சேர்க்குறேன். ஸோ டோட்டலாக 3/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க எறா இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு மேரினேஷன் டைம் எதுவும் கிடையாது. கரெக்டாக நீங்கள் குக் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு மேரினேட் பண்ணால் போதும். இப்போ நம்ம மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். எறா ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ கரெக்டாக 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சூப்பரான எறா கறி ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸோடையும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி நான் ரோட்டி சப்பாத்தி அதோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். சீக்கிரம் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.